அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான மயான காளியினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார். இன்னைக்கு எத்தனையோ காணொளி போட்டாலும் மிக ஒரு சந்தோஷமாக இந்த காணொளி வெளியிடப்படுது. சில தாய்மார்கள் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, வீட்டில் பல சங்கடங்கள் சிரமங்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் புருஷங்கிட்ட இருக்கிற என் வீட்டுக்காரர்கிட்ட இருக்கிற குடிப்பழக்கம். நிறையா காணொளி போட்டிருக்கோம், அதை பண்ணுங்க இதை பண்ணு. ஆனால் இந்த காணொளி வெளியிடும்போது ஒரு மனசுக்கு ஒரு நிறைவு இருக்குது. சரியா? அந்த குடிப்பழக்கத்திலிருந்து அவரை எப்படி மீட்டு எடுக்கிறது? ஒரு செப்பு தகடு, ஒரு செப்பு தாம்பலம். செப்பு தாம்பலம் இல்லை பித்தாளை தாம்பலம் வாங்கிங்க. செப்பு தாம்பலம் காப்பர்லேயும் தாம்பலம் இருக்குது, அதுமாரி பித்தாளை தாம்பலம்னு வாங்க. வெள்ளிக்கிழமை கால நேரம் பெண்கள் குளிச்சிடணும். குளிச்சிடணும். அந்த பித்தாளை தாம்பலத்திலையோ இல்லை அந்த காப்பர் தாம்பலத்திலையோ ஒரு 1/2 கிலோ திருநீரை பரப்பி அந்த செப்பு தகட்டில் என் வீட்டுக்காரர் இன்னையோட குடியை மறந்துடணும்னு சொல்லி எழுதி ஒரு வாராகி துணை இல்லை ஒரு பிரத்யங்கரா துணை இல்லை மயான காளியினுடைய துணைன்னு போட்டு அந்த திருநீர் மேலே வச்சு அது மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஓம் நமச்சிவாய இல்லை ஓங்கார நமச்சிவாய, எப்படி ஓம் நமச்சிவாய இல்லை ஓங்கார நமச்சிவாய, வில்வ இலை. சிவன் கோயிலில் வில்வ மரம் இருக்கும். நீங்கள் போய் ஒரு கைப்பிடி அளவு வில்வை அரைச்சிட்டு அதை பிடிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்து மேலே அந்த சிவாய மந்திரம் சொல்லி ஓங்காரம் கூம்பட் சுவாக சொல்லி நல்ல மந்திர உச்சாரணம் பண்ணி, அதாவது ஒரு உங்களுக்கே தெரியும், இது நம்ம ஒரு 10,000 தடவை சொல்லியிருப்போம், இல்லை ஒரு 5,000 தடவை சொல்லியிருப்போம், இல்லை ஒரு 1000 தடவை சொல்லியிருப்போம். அதை நல்லா ஜெபிச்சு இந்த வில்வ இலையை கொஞ்சம் போல் திருநீர், அந்த எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி இந்த வில்வ இலை கொஞ்சம் திருநீர், அந்த எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு எல்லாத்தையும் மிக்ஸில் போட்டு அடுங்க. மிக்ஸில் போட்டு அரைச்சி எடுங்க. அப்படி அரைச்சி எடுத்து ஒரு வெள்ளை கலர் துணியில் வச்சு அப்படி புழிஞ்சிங்கன்னா சாறு வரும். வில்வ இலை, எலுமிச்சம்பழம் சாறு, அந்த மந்திரிக்கப்பட்ட திருநீர், இது எல்லாத்தையும் மிக்ஸில் போட்டு அரைச்சி ஒரு வெள்ளை கலர் துணியில் வச்சு புழிஞ்சா சாறு வரும். அந்த சாரை நல்லா மனசார வேண்டிக்கிட்டு அந்த குடிக்கிறவருக்கு கொஞ்சம் கொடுங்க. எப்படி? பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணக்கூடிய நபருக்கு இந்த சாரை கொடுங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்கஹாலை பார்த்தாலே ஒமட்ட ஆரம்பிக்கும். குடலெல்லாம் அப்படியே அரிச்சு அள்ளிக்கிட்டு மேலே வரும். தண்ணி அடிக்க முடியாது. அதுக்கு பிறகு நல்ல சிந்தனை வரும். நம்ம இவ்வளோ நாள் தப்பு பண்ணியிருக்கோம், குடும்பத்தை ரொம்ப சிரமப்படுத்தியிருக்கோம், நிறைய விரயம் பண்ணியிருக்கோம், மனைவி மக்கள் கிட்ட சண்டை போட்டிருக்கிறோம், நம்ம செஞ்சதெல்லாம் தப்புங்கிற ஒரு உணர்வு வரும். ஒரு 3-4 நாள் அவரால் தண்ணி அடிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் மாற்றத்தை பார்த்துட்டீங்க. உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, சிவன் கோவிலுக்கு அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு வில்வ இலை கொண்டுட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அந்த லிங்கத்தில் இருக்கக்கூடிய சந்தனத்தை வாங்கிக்கிட்டு அந்த சிவாச்சாரியார்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த லிங்கத்தில் இருக்கக்கூடிய சந்தனம் கொடுப்பாங்க. அந்த சந்தனம் வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் கொஞ்சம் கொடுங்க ஏன்னா கொடுப்பாங்க. வாங்கிக்கிட்டு அந்த சந்தனத்தை கரைசி வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் குடித்தால், வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் குடிச்சிட்டு அந்த சிவபெருமானை வழிபட்டால் மிகப்பெரிய கடாட்சம் உண்டாகும். இது எவ்வளோ நாளைக்கு? ஆயுள் முழுவதும் இவரால் தண்ணி அடிக்க முடியாது. எப்படி? ஆயுள் காலம் உள்ள வரைக்கும் சாராயம் ஆகாது, தண்ணி அடிக்க முடியாது, பிரச்சனை இருக்காது, அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி ஓகோன்னு இருக்கும். மாதம் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க சிவனுக்கு. இடையில் அவருக்கு லேசாக ஒரு மாற்றம் வருது அப்படின்னா மறுபடியும் அந்த எலுமிச்சம்பழம் சாறு, அந்த வில்வ இலை, கொஞ்சம் திருநீர் போட்டு மிக்ஸில் அரைச்சி சிவபெருமானை வேண்டிக்கிட்டு மறுபடியும் கொடுத்து விட்ருங்க, தண்ணி அடிக்கும். சரியா? இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல் தொடர்ந்து வருது. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மாட்டேங்க, பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபரும் பண்ணுறது இல்லை, லைக்கும் பண்ணுறது, எதை பண்ணுங்கள். சரியா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.